Good morning, my dear students. I am Soundra Pandian, your English teacher. Today we are going to see the topic voices. In voices, there are many types. We have completed many types, but today we are going to see the different type. That is a let type. This is a let model. Subject will not be given in the sentence. This is the imperative sentence. Imperative type of sentence is given. We have to identify that, and then we have to use let. This is a very simple type. Dear students, on reading the sentence you can identify this is the let type because it should be as a imperative. இதை நீங்கள் பார்த்தோம்னா ஆர்டராக தான் இருக்கும், இம்பரேட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்து தான் நீங்கள் வந்து லெட் மாடல் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பெயிண்ட் த வால்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ பெயிண்ட் த வால்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்டர் பண்ண வேண்டியது தான். ஸோ இதனோட டைப் ஃபார்மேட் எப்படின்னா லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3. நம்ம ஆமிஸ் ஆர் வாஸ்வேர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமான ஒரு வேர்ப் எதுனா மோடல் ஆக்சிலரி வேர்ப் தான் பொருத்தமானது. ஸோ அதனால தான் நம்ம பி பயன்படுத்துகிறோம். ஸோ பெயிண்ட் த வால் அப்படின்னா somebody should paint the wall. That is the meaning of the sentence. somebody ஏதாவது நம்ம ஒரு பர்சனை நியமிச்சிருக்கிறோம், அவங்க வந்து பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அடிக்க வேண்டும் அப்படின்றதான் அது. அப்போ அந்த இடத்துல வந்து அதான் ஷுட்டோட மீனிங் தான் இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு லெட் த வால்ஸ் பி பெயிண்டட் அப்படின்னு நம்ம மாற்றுறோம் இந்த சென்டென்ஸை. இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போதே சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாலே லெட் டைப். இம்பரேட்டிவ்னு நீங்கள் ஷார்ப்பாக புரிஞ்சிட்டாவே போதுமானது. அதாவது ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதாவது டைரக்ட் இன்டைரக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அட்வைஸ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, வார்ன் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு நம்ம லெட் யூஸ் பண்ணுறோம். நல்லா பயன்படுத்தி பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி டேக் த டேப்லெட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா லெட் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய டேப்லெட்ஸை ஃப்ரண்டில் கொண்டு வரோம். லெட் த டேப்லெட்ஸ்னு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பி யூஸ் பண்ணிவிட்டு டேக்குக்கு V3 ஃபார்ம் வந்து டேக்கன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் லெட் த வால்ஸ் பி பெயிண்ட்டுன்றதை பெயிண்டட்னு மாற்றிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷூட் த எனிமீஸ். ஏதோ ஹையர் ஆஃபீஸரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து சோல்ஜர்ஸ்ட்டை சொல்கிறது மாதிரி ஷூட் த எனிமீஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றும் போது லெட் த எனிமீஸ் பி ஷாட் அப்படின்னு மாற்றுறோம். ஏன்னா ஷூட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே ஷாட் தான். ஸோ அதனால் வந்து நம்ம லெட் த எனிமீஸ் பி ஷாட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா மோடல் ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எனிமி ஷுட் பி ஷாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் அர்த்தம். அதனால் இதை இந்த மாடல் மறந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிங்களேன். ஸோ லெட் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய மாடல் உங்களுக்கு இன்கேஸ் யூ ஃபர்கட் த டைம். அப்போ இது எப்படி பேசிவ் வாய்ஸில் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோடய மீனிங்கை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பெயிண்ட் த வால் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறோன்னா அப்போ நான் வந்து பெயிண்ட் அடிக்கணும் தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த பேசிவ் வாய்ஸில் அப்படியே நம்ம சொல்லும்போது இந்த வால்ஸ் அதாவது இந்த சுவர்கள் வண்ணம் தீட்டப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சுவர்கள் வந்து வண்ணம் தீட்டப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்ம வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி, இம்பரேட்டிவில் சொல்லும்போது ஆர்டர் பண்ணுறது மாதிரி. ஸோ ஆர்டர் அப்படின்னாலே ஷுட்டு மஸ்ட்டு யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே ஷுட்டே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு மாரல் அப்ளிகேஷன் தான், கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால் ஷுட்டே நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது
இந்த வால்ஸ் ஷுட் பி பெயிண்டட் அப்படின்னு மாத்திரம். இந்த வால்ஸ் லெட் இல்லை அப்படின்னாலும் இந்த வால்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ஷுட் பி பெயிண்டட். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வாலை பெயிண்ட் அடி அப்படின்னு அர்த்தம். ஸோ பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த டேப்லெட்ஸ் ஷுட் பி டேக்கன். இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டேப்லெட்ஸ் ஷுட் பி டேக்கன் அப்படி எழுதணும். லெட் யூஸ் பண்ணால் ஷுட் வரக்கூடாது. லெட் த டேப்லெட்ஸ் பி டேக்கன் எழுதினால் போதும். இந்த லெட்டு வந்து ஷுட்டை தாங்கி நிற்குதுன்னு அர்த்தம். இப்போ எனிமிஷ் ஷுட் பி ஷார்ட் அர்த்தம். ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 விதமாக நம்ம எழுதிக்கணும். ஸோ 2 விதமாக நம்ம எழுதலாம். ஸோ அடுத்து இதுலேயே வந்து லெட்லேயே நெகட்டிவ் ஃபார்மேஷன்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ். இப்போ நெகட்டிவ் ஃபார்மேஷன்லாம் இருக்குது. நம்ம இதை நல்லா தரவாக படித்தோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து இப்படி செய்தாலும் கரெக்டு, அப்படி செய்தாலும் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்டை மட்டும்தான் 10th வரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த லெட் டைப்பை இப்படியும் செய்யலான்றதை நீங்கள் போக போக தான் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அடுத்து லெட் டைப்லேயே வந்து இம்பரேட்டிவில் நெகட்டிவ் பார்க்க போகிறோம்ப்பா. டோன்ட் கில் த பேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒரு சென்டென்ஸ். டோன்ட் கில் த பேர்ட்ஸ். நல்லா பார்த்துங்க. லெட் த பேர்ட்ஸ் நாட் பி கில்டு அப்படின்னு மாத்திரம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். டோன்ட் கில் த பேர்ட்ஸ் இதுவும் இம்பரேட்டிவ் தான், ஆனால் என்ன நெகட்டிவ். அப்போ நம்ம லெட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை தூக்கிட்டு வர்றோம். இங்கே லெட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறோம். லெட் த பேர்ட்ஸ்ன்னு நம்ம எழுதின பிறகு தான் நாட் பி கில்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். லெட் த பேர்ட்ஸ் நாட் பி கில்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அப்புறம் அதையும் வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் நீங்கள் வந்து செகண்ட் பர்சனாக தான் எடுத்துக்கணும். ஸோ யூ ஆர் ஆஸ்டு நாட் டு கில் த பேர்ட்ஸ். அவ்வளோதான். மொத்தத்தில் அந்த சென்டென்ஸில் வந்து பிஓ ப்ளஸ் V3 இருக்குதா அதுதான் முக்கியமாக பார்க்குறாங்க. யூ ஆர் ஆஸ்டு நாட் டு கில் த பேர்ட்ஸ். அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் இந்த பேர்ட்ஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா நான் முன்னே சொல்லி கொடுத்த மாதிரி லெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் ஷுட் நாட் பி கில்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் பயன்படுத்தலாம். இந்த பேர்ட்ஸ் ஷுட் நாட் பி கில்டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த விதத்தை நீங்கள் வந்து மைண்டில் அழகாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படியே. ஸோ அதை மறக்காமல் இதை வந்து கேஷுவலாக பயன்படுத்த தெரியணும். இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இதை வேறு மக்கப் பண்ணுறது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து டோன்ட் டச் த லைவ் வயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ லைவ் வயர்னாவே கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். டோன்ட் டச் த லைவ் வயர் அப்படின்னு. அப்போ நீங்கள் எழுதும்போது லெட் த லைவ் வயர் நாட் பி டச்டு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க டச்சுன்னு எழுதிட்டு டச்சுடுன்னு போடாமல் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி V3 ஃபார்ம்ஸ் மாற்றாமல் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் வரக்கூடாது. ரீசெக் பண்ணும்போது கிராமர் பேட்டர்னை கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும். ஸோ அடுத்து அதே சென்டென்ஸில் வேறு மாதிரி எப்படி மாற்றலாம்னு பார்த்தோம்னா யூ ஆர் வார்ன்டு. எச்சரிக்கிறது தான் அது வந்து. ஸோ அதனால தான் நான் வார்ன்னு போட்டிருக்கேன். யூ ஆர் ஆஸ்க்டுன்னு போடுறதா இருந்தால் சாதாரணமாக அது சொல்ல முடியாது. இதை கண்டிப்பாக நம்ம எச்சரித்து தான் ஆகணும். அதனால தான் யூ ஆர் வார்ன்டு, இன்ஸ்ட்ரக்டட் அல்லது வார்ன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நாட் டு டச் த லைவ் வயர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் புரிதல் தான் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றது. அடுத்து லெட் இல்லாமல் பயன்படுத்துறது லைவ் வயர் ஷுட் நாட் பி டச்டு. இப்போ அதை வந்து தொடப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அது கரண்ட் பாஸ் ஆகிற வயரை வந்து நம்ம வந்து தொடக்கூடாது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டோன்ட் வாட்ச் த மொபைல் ஃபார் லாங் டைம். இப்போ நிறையா நம்ம வந்து மொபைல் ஃபோனை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள். டோன்ட் வாட்ச் த மொபைல் ஃபார் லாங் டைம். அப்போ அதை எப்படி மாற்ற போகிறோம்? லெட் த மொபைல் நாட் பி வாட்ச்ட் ஃபார் லாங் டைம். அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடு.
இப்போ இந்த ஃபார் லாங் டைம்னால் நம்ம கொண்டு வரக்கூடாது. மொபைல் தான். லெட் த மொபைல் நாட் பி வாட்ச்டு ஃபார் லாங் டைம் அப்படின்னு எழுதுறீங்க. அதே நேரத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எழுதுறா இருந்தால் இந்த செகண்ட் பர்சன் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு வாட்ச் த மொபைல் ஃபார் லாங் டைம். அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியும். இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு வாட்ச் த மொபைல் ஃபார் லாங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ 4th எக்ஸாம்பிள் பாருங்கள். டோன்ட் மிஸ் த சான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் டோன்ட் மிஸ் த சான்ஸ். த சான்ஸ் ஷுட் நாட் பி மிஸ்ட் அப்படின்றது. சான்ஸ்னு எழுதிட்டீங்க அப்படின்னா ஷுட் நாட் பி மிஸ்ட். அதே நேரத்தில் லெட் த சான்ஸ் நாட் பி மிஸ்ட். லெட் யூஸ் பண்ணிங்கன்னா லெட் த சான்ஸ் நாட் பி யூஸ்ட். ஓகேங்களா? அதே நேரத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு மிஸ் த சான்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு மிஸ் த சான்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த டைப் வந்து உண்மையிலே ரொம்ப ஈஸியான டைப் தான். லெட்டு அப்படின்னு சொன்னோடனே அப்படி எங்கேயோ போயிட வேணாம். ஸோ ஈஸியானது. அடுத்து அதர் எக்ஸாம்பிள்ஸ் சும்மா சிம்பிளாக இப்படிலாம் வரலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குட்டி குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாருங்கள். ஐ எம் ஹியர் டு செல் திஸ் கார். ஐ எம் ஹியர் டு செல் திஸ் கார் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்ன பார்க்குறோம், சப்ஜெக்ட் ஐன்னு நமக்கு தெரியுது. பி வேர்ப்பை அப்படியே வச்சுருங்க. ஸோ மெயின் வேர்ப் வந்து செல்லுன்னு இருக்குது, டூ பக்கத்தில் இருக்குது, அது ஓகே. திஸ் கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்பவும் போல் மாற்றுறோம். இப்போ திஸ் கார் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஆம்ன்றது ஈஸ்ன்னு மாறிடும். திஸ் கார் இஸ் டு பி சோல்டு அப்படின்னு மாத்திரம். நல்லா பார்த்துக்கணும். இப்போ விற்கப்பட அப்படின்றது தான் அந்த மீனிங். டு பி சோல்ட் பை மீ ஹியர். இப்போ இங்கே இருக்குது ஹியர்ன்றதை ஃபஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம், அது தப்பே இல்லை. இப்போ திஸ் கார் இஸ் டு பி சோல்டு பை மீ ஹியர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு பண்ண தெரியணும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதே நேரத்தில் ஹீ இஸ் ஹியர் டு கலெக்ட் த மணி அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் டவுட்டாக இருக்கக்கூடாது. டு கலெக்ட், டு செல், டு பை அப்படி இருந்தாலே நீங்கள் அதுக்கு மாதிரி டு பீன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டு பீன்னு யூஸ் பண்ணும்போது அந்த பக்கத்தில் வரக்கூடிய மெயின் வேர்ப்பை B3 யூஸ் பண்ணிக்கணும். அப்போ எந்த ஒரு மெயின் வேர்ப்பும் பி வேர்ப்புக்கு பக்கத்தில் வந்தாலே V3 ஃபார்முக்கு நம்ம மாற்றிடணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டு. அடுத்து டிட் யூ பை த டிக்கெட் அப்படின்னு கொஸ்டின் டைப்பில் வந்துருக்குது. அப்படின்னாலும் டிட்டு ப்ளஸ் பை வந்து பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ வந்து வாஸ் வேர் எதுலையாவது ஒன்று நம்ம பார்த்து எடுத்துகிட்டு செய்யணும். அப்போ வாஸ் த டிக்கெட்ஸ்ன்னு இருந்தால் வேர்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே டிக்கெட்னு மட்டும் இருக்கிறதுனால வாஸ் த டிக்கெட் பாட் பை யூ அப்படின்னு மாத்திரம். இப்போ அந்த யூவை லாஸ்ட்டு நம்ம கொண்டு போயிடும். இப்போ டிட் யூ பை த டிக்கெட் அப்படின்றது வாஸ் த டிக்கெட் பாட் பை யூ அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். டஸ்கி ஈட் பனானா அப்படின்னு இருக்குது. அதை எப்படி மாற்றணும்னா பாருங்கள். அந்த ப்ரெசனன்ஸ்ன்றதை நம்ம பார்த்துக்குறோம். டஸ் ப்ளஸ் ஈட்ஸ்ன்றது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பி செலக்ட் பண்ணணும். ஈஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஈஸ் பனானா ஈட்டன் பை ஹிம் அப்படின்னு மாற்றிட்டுருக்கோம். ஈஸ் பனானா ஈட்டன் பை ஹிம் அப்படின்னு மாற்றிட்டுருக்கோம். ஸோ அது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் திஸ் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹாவ் யூ ஃபினிஷ்டு திஸ் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கே ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஹேஸ் திஸ் ஒர்க் பீன் ஃபினிஷ்ட் பை யூ அப்படின்னு மாற்றிருக்கிறேன். நல்லா பார்த்துங்க. ஹாவ் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்றத ஹேஸ் திஸ் ஒர்க் அந்த ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய திஸ் ஒர்க்கை இங்கே கொண்டு வந்துருக்கிறேன். அப்போ திஸ் ஒர்க் அப்படின்றதுனால ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேஸ் திஸ் ஒர்க் பீன் ஃபினிஷ்ட் பை யூ. ஸோ மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும்
நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இதுக்கு எப்படி வேர்ப் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறது. அப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா, ஒரு வேர்ப் இன்க்ளூட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க்கு, மெயின் ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் 2 இருக்குதா? ஸோ 2 இருக்குது. சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நம்ம வந்து ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டாலே இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸி. இப்போ கொஸ்டின் டைப்பில் மட்டும் அந்த மாறாமல், அந்த கொஸ்டினை கேட்குற விதம் மாறாமல் நம்ம கொஸ்டின் மார்க்கோடு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட்டு தான். நீங்கள் இதை நல்லா படிங்க. ஸோ வாழ்த்துக்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் கோஆப்ரேஷன். தேங்க்யூ வெரி மச்.